அங்க சொல்லப்படுது, யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாரையுமே தேவன் சபைக்கு சேர்த்தாராம். ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்க சேர்த்தாரா? சபைக்கு சேர்த்தார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க? இந்த அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் போய் யாருக்கெல்லாம் போய் நற்செய்தியை, சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார்களோ அங்கெல்லாம் மனம் திரும்புதல் உண்டானது. அங்கெல்லாம் இருதயம் குத்தப்பட்டது. அங்கெல்லாம் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி தேவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரையும் தேவன் கையை பிடிச்சுக்கிட்டு சபைக்கு கொண்டு வந்து தினமும் சபைகளுக்கு சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ உங்களையும் என்னையும் சபைக்கு யார் கொண்டு வந்தான்னா சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் தெரியாது, ஏதோ ஒரு அக்கா, ஏதோ ஒரு அண்ணன், ஏதோ ஒரு ஆயா, எங்க பாட்டி, எங்க தாத்தா இல்லை, அவங்க மூலியமா தேவன் நாம கொண்டு வந்தான். சபை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? சபை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? சபையில் என்னெல்லாம் நடந்துதான்? அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. என்ன நடந்ததா? யாருக்கு நடந்தது? யாரெல்லாம் சபைக்கு வராங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வர்றது நம்ம சும்மா கிடையாது. என் வாழ்க்கையில to see that miracles and wonders நடக்கிறத என்ன பண்ணோம்? பார்க்கணும். யார் செய்றாங்க அற்புதங்கள் அடையாளங்களும்? யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, 40வது நாள் சபைக்கு வந்தவங்க முறுமுறுத்தாங்களோ, 41வது நாள் முறுமுறுத்தாங்களோ, 42வது நாள் தர்க்கம் பண்ணாங்களோ, 43வது நாள் வாக்குவாதம் பண்ணாங்களோ, 44வது நாள் நான் தான் நீ தான் நான் தான் அப்படி சொன்னாங்களோ, 45வது நாள் உணர ஆரம்பிச்சாங்களோ, 46வது நாள் ஆராய ஆரம்பிச்சாங்களோ, 47வது நாள் தாழ்த்த ஆரம்பிச்சாங்களோ, 48வது நாள் பேச ஆரம்பிச்சாங்களோ, 49வது நாள் சமாதானம் ஆரம்பிச்சாங்களோ, 50வது நாள் ஒருமனப்பட்டாங்களோ, அவங்க இப்போ சபையில் என்ன பண்றாங்களாம்? அவங்க தான் செய்றாங்க. இப்போ புரியுதா சர்ச்? நிறைய பேருக்கு பாவம் சபையினுடைய முக்கியத்துவம் தெரியல. சபையினுடைய முக்கியத்துவம் தெரியல. அப்போ சபை என் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்.